அது பார்க்கும் கண்ணாக நான் இருக்கிறதாக, பேசும் நாவாக நான் இருக்கிறதாக, பிடிக்கும் கரமாக நான் இருக்கிறதாக ஆகிவிடுவேன் என்று ஆகிவிட்டா, இப்ப அத்தனையும் அந்த நான் என்கிற உணர்வுக்கு பூரண அப்தா இருக்கிற நிலை அவர் உணர்ந்து கொள்வார். இப்ப அந்த பார்வையும் அந்த கேள்வியும் அந்த செயற்பாடு எல்லாமே இறைவனுக்காக நடக்கும். இவரு உண்மையை உணர்ந்தவரு, இவரு உண்மையை உணர்ந்து அந்த உணர்ந்தபடி வாழ்ந்துகிட்டு இருக்கிறவர். இதுல இன்னொரு ரகம் ஒன்றிருக்கு. உண்டு உடுத்து உறங்கி விழிக்கும் உலகம் உண்மையை உணருமா? இது உணராது. இவர் உண்டு உடுக்காரு, உறங்கி விழிக்காரு, இவருக்கு இது யாரு செய்யறான்னு தெரியாது. இது யாரு செய்யறாண்டு அறிகிற அந்த முயற்சியை இவர் எடுக்கல, அறியும் வழியை இவர் தேடல. அப்ப அறியவே பிறந்தவர் அறிகிற வழியை தேடாதத்தில வீணாக வாழ்வை கழிச்சிட்டு அடிப்பேன். இவர் உண்டது, உடுத்தது, உறங்கினது, விழிச்சது எல்லாம் வீணா போயிட்டு உதவா கரையாயிட்டு. உண்மையை உணர்ந்தவர் உலகுக்கு ஒளி அல்லவா, உண்மையை உணராதவர் உதவா கரை அல்லவா. யாருக்கு உதவா கரை? மற்றவர்களுக்கா? அவருக்கே அவர் உதவஇல்லை, அவருக்கே அவர் உதவாக்கரையாயிட்டார். இதுதான் முக்கியமானது. ஏனென்றா அந்த கொடுக்கப்பட்ட ஊடகத்தை கொண்டு அவர் அறிவை பயன்படுத்தி அந்த ஊடகத்தை புரிந்து கொள்ற இடத்துக்கு இவர் வரல. வந்திருந்தாரண்டா உயர்நிலை மலக்காணி என்கிற மலக்க எடுத்திருப்பார், மலக்க பெற்றுக்கொள்ற நிலைக்கு இவர் வந்திருப்பார். வந்த இப்ப உயர்நிலைக்கு போயிட்டு இருப்பார். இப்ப அவர் எப்படி விளங்குவாரு? நான் ஊடகம் இல்லை, என்ன உணர்த்துறதுக்கு, என் நிலையை அறியறதுக்கு தான் எனக்கு ஊடகம் தந்திருக்கு. நான் யாரு? உள்ளது நானும் ஏகமடா. நான் ஏகம், நான் ஏகமாய் இருக்கிறது. என்னுடைய இருப்பு நிலை ஏக இருப்பு நிலை என்கிறத என்ன செஞ்சிருவாரு? அந்த ஊடகத்தை கொண்டு அறிவை பயன்படுத்தி புரிஞ்சுக்குவார். புரிஞ்சுக்கிட்டாரண்டா இப்ப அடுத்த கட்டம் என்ன நடக்க போகுது? உள்ளொண்டு புறமொண்டு இல்லாமல் ஒன்றானால் இதயத்துக்கு உயிர் ஒளியூட்டும் ரகுமானி. உள்ளொண்டு புறமொண்டா உள்ளுக்கு ஒரு ஊடகம் வெளியே ஒரு ஊடகம்ங்கிறது இப்ப இல்லை. ரெண்டு ஒன்றுக்கு இப்ப உள்ளொண்டு புறமொண்டு இல்லாமல் ஒன்றானால் ரெண்டா இப்ப ஒன்றிக்குதே. இன்னைக்கு ஒன்றிச்ச உடனே இதயத்துக்கு ஒளி ஊட்டும் ரஹ்மானியா. இப்பதான் வர்ற இதயத்துக்கு அறிவை ஊட்டுதான். எது? ரஹ்மானி. இதுதான் ரஹ்மத். இத ரஹ்மத் என்று விளங்காதவங்க, இததான் ரஹ்மத் என்று புரியாதவங்க ரஹ்மத் என்று எதை எடுக்காக? இந்த காசி பணம் சொத்து சுகத்தையெல்லாம் எடுத்துட்டு இருக்க. அதை எப்படி சொல்றாங்க? புத்தி உள்ள மனிதனுக்கு புவி உலகம் மாயி, அது மாய் கிடப்பான்னு சொல்றாங்க. உண்டு உடுத்து உறங்கி விழிக்கிறதுக்கு தான் அது தேவை. உண்மையை உணர்றதுக்கு அது தேவையில்லை. உண்மையை உணர்றதுக்கு எது தேவை? நான் என்ன செய்யணும்? உயிரோட இருக்கணும், நான் என்கிற உணர்வோட இருக்கணும். அந்த நான் என்று உயிரோட உணர்வோட இருக்கிற நான் ஊடகத்தை நான் என்று உணராம அந்த உணர்வை நிச்சயமாக அல்லாஹ் தான் என்று உணர்ற திக்கிற தியானத்தை செய்கிற நேரத்தில் அப்தண்டும் ரப்பண்டும் அணை போட்ட அறிவுக்கு, அப்தண்டும் ரப்பண்டும் அணையை எது போட்டிருக்கி? அறிவுக்கு, அறிவு போட்ட அறிவுக்கு அதை உணர்ந்து கொள்றதுக்கு, அதை விளங்கி கொள்றதுக்கு இப்படி ஒரு அணையொன்று போடப்பட்டிருக்கி என்கிறத தன்னில் தானே ஒரே நிலையில இருக்கிறதால அப்தும் ரப்புமாக ஒரே நிலை, ஒத்த நிலையில குனியும் குணவுமாக ஏகமண்டி இருக்கிறதால அதாலத்து. என்ன அந்த அதாலத்து?
திக்ர் தன்னை ஞாபகப்படுத்துறது, நான் யார் என்கிறத கண்டு கொள்றது, அறியவே பிறந்த நீ அந்த அறிவை எடுத்துக்கொள்றது, அறிய வேண்டிய முறைப்படி அறிகிறது, ஆதி அந்தம் அற்ற உன்னை அறிந்து கொள்ள மாட்டாயா என்ற அறிந்து கொள்றது. இதுக்கு திக்கிற தந்திரிக்கான். இது உதவி. திக்கிறண்டா ஞாபகத்தை தந்திரிக்கான். நமக்கிட்ட ஞாபகம்ங்கிற ஒன்று இல்லையண்டா ஒன்றுமே இல்லை. இப்ப நாம மொத்தத்துல ஞாபகம்ங்கிற ஒன்றுல இருக்கிறதால தான் நாம இருந்துகிட்டு இருக்கோம். இப்ப அது என்ன செய்யும்? யாரென்று உனை காட்டும், ஹக்கண்டு நினைவூட்டுமண்டா, ஹக்கண்டு ஞாபகப்படுத்துமா. அப்ப ஞாபகம்ங்கிற ஒன்று இப்ப நம்ம கிட்ட இருக்கி, இதை பயன்படுத்தணும். நாம இப்ப இது அதாலத்து நமக்கு செஞ்ச உதவி. இப்படி ஞாபகம் ஒன்று இருக்கக்குள்ளேயே அதை ஞாபகப்படுத்தி அப்தாவும் ரப்பாவும் இருக்கிற அந்த நிலையை உணர்ந்து கொள்றது, உணர்ற இடத்துக்கு வாரேண்டா திக்ர் முக்கியமா இல்லையா? ஞாபகம் முக்கியமா இல்லையா? அப்படி முக்கியமான இந்த ஞாபகத்தை, இந்த நினைவை நமக்கு தந்து உதவி இருக்கணும், உதவி செஞ்சிருக்கணும் இருக்கிற இருப்பு நிலையை பிடிக்கிறதுக்கு. அப்படி தந்திருக்கிற அந்த திக்கிற அந்த நினைவை நாம பயன்படுத்த நேரம் இல்லாம அதை இந்த உலகத்தை தேடுறதுக்கும் உலகத்தில பொருளாதாரத்தை சேர்க்கிறதுக்கும் பயன்படுத்துறதால வாழ்வை வீணா கழிக்கும் என்றுதான் ஒஸ்தாது சொல்றான். வீணா கழிச்சிட்டு இருக்கேன், வீணா போயிட்டு இருக்கு வாழ்க்கை. என்ன ஒன்றும் இல்லையண்டா நம்மட நிலை என்ன என்ற கொஞ்சம் யோசிக்க வைக்க நம்மள மனப்பயத்தை உண்டாக்குறான். பொருளும் புகழும் காக்கும் என்ற போதையில் நீ வாழ்வதே. பொருளும் புகழும், பொருளிலும் புகழிலும் செருக்குறும் உள்ளம் ஷைத்தான் வாழ்ந்திடும் தரிப்பிடம் என்று சொல்றாங்க. நான் இந்த உண்மை வெளிப்பாடுல போட்டிருக்கேன். அப்ப இதெல்லாம் ஒரு மனப்பயத்தை ஏற்படுத்துறது தான். என்ன உன்னோட நிலைமை இப்படி ஆயிடுமே, இது எதை வச்சு வாரது? ஊடகத்தை நான் என்று உணர்ந்து கொண்டிருக்கிற நிலையால வாரதுதான். ஏனென்றா இந்த அப்தண்டும் ரப்பண்டும் அணை போட்ட அறிவை, அந்த அறிவு நமக்கு தந்த அந்த உதவியை மறந்து போயிருக்கும். திக்ர் ஞாபகம்ங்கிறத ஏன் நமக்கு தந்திச்சு? அந்த அதாலத்தை ஏன் தந்திச்சு? ஒஸ்தாது என்ன சொல்றாங்கன்னா, அதாலத்தை தந்து உதவினான் என்ற ஒரு வசனம் பாவிக்க. அப்ப ஐனைக்கு அந்த அதாலத்துங்கிற ஒன்றை தராம விட்டுருந்தா நம்மள நாம என்ன செய்ய மாட்டோம்? உணர்ற இடத்துக்கு வந்திருக்க மாட்டோம், உணர்ற வழியை தேடி இருக்க மாட்டோம், உணர்ந்து கொள்ற நிலையை பெற்றிருக்க மாட்டோம், பெற்றுக்கொள்ள இயல. ஏன்னா அப்படி அப்தும் ரப்பும் ஒரே நிலையில இருக்கி பிரிக்கை மேல சேர்க்கை மேல ஏன் ஏகம் இருக்காம அந்த நிலை ஏகமாக இருக்காம. அப்போ உணர்ந்து கொள்றதாலே அல்லாமல் வேற எந்த வழியுமே இல்லை. அதுக்கு உணர்ந்து கொள்றதுக்கு நமக்கு உதவியா இருக்க போற அதாலத் என்ன? திக்ர் செய்யறது மட்டும்தான், ஞாபகப்படுத்துற வழி மட்டும்தான் இருக்கு. அதுக்கண்டு தனியா ஒரு பாட்டல் இருக்காங்க. திக்ர் ஞாபகம் என்கிறது எதற்காக? மறதியை நீக்கி தெளிவை தேக்கி உரிய இடத்தில் உன்னை அமர்த்தி உண்மை சாந்தியில் நிலை பெறங்கார், நிலைப்படுத்த என்று சொல்றார். அப்ப நாம இருக்கிற அந்த நிலையில நான் எப்படி இருக்கேன், ரப்பு எப்படி இருக்கான், அப்து எப்படி இருக்கி, எல்லாத்தையும் தெளிவாக விளங்குறேன்டா. அந்த அணை போட்ட அந்த அறிவு நமக்கே உதவி செஞ்சிருக்கு. திக்ர் செய்ய, தன்னை ஞாபகப்படுத்துங்க, முராக்கபா செய்ய, மணியை உருட்டுறதை விட்டு போட்டு முராக்கபா செய்து வெற்றி பெறுங்க, சிந்தனை செஞ்சு தெளிவு பெறுங்க, சித்தத்தில் போராடி வெற்றி பெறுங்க. இப்ப விளங்கிட்டா சாஹிப் நானா? ஒரு சிறு விளக்கம் கொடுங்க. அதாவது இந்த ஊடகத்தை ஒருத்தன் பயன்படுத்துறான், அப்ப இந்த ஊடகத்துல ஏற்படும் இடர்கள் துன்பங்களை அதெல்லாம் அவன் தான் அனுபவிக்கிறான். அதாவது ஊடகத்தை பயன்படுத்தக்குள்ள
சரியா? இப்ப கையில ஒரு பூச்சொண்டு கடிக்குதுன்னு வைப்போம். கடிச்ச உடனே அந்த கடிச்சது உடனே நமக்கு நோவுதா இல்லையா? வலிக்குது. இந்த வலிய மையத்தை கிடக்கிற ஒன்று உணருமா? அப்ப அதை இப்ப மையத்தில் என்றா இப்ப அந்த பூச்சி கடிக்கிறத உணர்றது யாரு? அதான் கேள்வி கேட்கறேன். நான் எந்த உணர்வு அது அனுபவிச்சுன்னா அப்போ அந்த துயரத்தை அல்ல அனுபவிக்கான்னு வருமா? இப்ப நீங்க நான் என்று சொல்லி அனுபவிக்கிறது சரியா? ஊடகத்தை மையப்படுத்தி அனுபவிச்சீங்களா அது உங்களுக்குரிய அனுபவம். அது நீங்க தான் அனுபவிக்கிறீங்க. நீங்க ஊடகத்தை நான் என்று எடுத்துத்தானே இப்ப இந்த கேள்வியை கேட்கறீங்க. அப்ப இப்ப ஊடகத்தை கொண்டுதான் நீங்க அனுபவத்தை பெறுறீங்க. இப்ப ஊடகத்தை கொண்டு இந்த அனுபவத்தை பெற நேரத்தில் இப்ப நான் என்னையா இருக்கேன்? அந்த ஊடகமாகத்தான் இருக்கேன். நான் ஊடகமா இருந்துதான் அந்த அனுபவத்தை பெறேன். இப்ப அதுக்கு இன்னைக்கு நமக்கு தந்திருக்கிற தெளிவு என்னடா, இப்படி செய்யற நன்மைக்கும் இப்படி செய்யற தீமைக்கும் பொறுப்பு யாரு? நீங்க தான். இதுக்கு பொறுப்பு அல்லாஹ் இல்லை. ஆனா இப்ப நல்லதும் கெட்டதும் யாரின் பால் இருந்து வருகிறது என்று ஈமான்களோனும் ஆமந்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் கதிரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலாண்டா அல்லாஹ்வின் பால் இருந்துதான் நன்மையும் தீமையும் வருகிறது என்று நீங்க இப்ப என்ன செய்யணும்? இப்படி ஏற்றுக்கொள்ற இடத்துக்கு ஈமானுக்கு வந்துட்டீங்களா? இப்ப ஊடகம் இருக்கா? அப்ப இப்ப இது ரெண்டையும் தெளிவா புரிதலுக்கு எடுக்கணும். இப்ப ஈனைக்கு நல்ல கேள்வி இப்ராஹிம் நான் கேட்டேன். நீங்க கேட்டதால இன்னும் அதுக்குள்ள தெளிவு வருது. இப்ப உன்னை உனக்குணர்த்த உன்னிலையை அறிந்து கொள்ள ஏன் ஊடகத்தை தந்தான்? ஊடகம் இல்லாம எனக்கு உணர என் நிலையை என்னால அறிந்து கொள்ள முடியாதா என்ற ஒரு கேள்வி எடுக்கலாமா இல்லையா?